ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வணக்கம். வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இன்றைக்கி நம்ம 23rd October 2023 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். த ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெய்லி எடிஷன். நம்ம சேனலில் G20 ரிலேட்டடாக ஒரு என்டையர் பிளேலிஸ்ட்டே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கேன் ஆல்சோ செக் தட். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் ஸ்வாப் மெச்சூரிட்டி, பேங்க்ஸ் கெட் ரெடி டு ரிட்டர்ன் $5 billion to RBI. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா RBI, பேங்க், அந்த மாதிரி ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆர்பிஐ வந்து லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேங்க்குக்கு டாலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்ன் பேங்க்குக்கிட்ட இருந்து ஆர்பிஐ ருப்பீஸை வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ 1 இயர் கழிச்சு என்ன நடக்குதுன்னா இது அப்படியே வைஸ் வர்சாவாக நடக்குது. பேங்க் வந்து ஆர்பிஐ போன வருஷம் தந்த டாலரை வந்து திருப்பி கொடுக்குறாங்க. ருப்பீஸாக வந்து ஆர்பிஐ பேங்க்குக்கு தருவாங்க. ஸோ எவ்வளோ ருப்பீஸ் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 crore ருப்பீஸ் வந்து தராங்க. ஸோ பேங்க் வந்து முன்னதாக வாங்கியிருந்த அந்த $5 billion வந்துட்டு திருப்பி தராங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்து நடக்குது. இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஃபாரெக்ஸ் ஸ்வாப், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்வாப். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து டாலர்ஸும் ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட் இல்லையா. ஸோ அதனால தான் இதை வந்து ஃபாரெக்ஸ் ஸ்வாப் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதோடைய மெச்சூரிட்டி வந்து 1.5 years கிட்ட வந்து இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் ஏப்ரலில் இந்த மூவ் நடந்திருக்கு, அக்டோபரில் மெச்சூரிட்டி ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபாரெக்ஸ் ஸ்வாப் அப்படிங்கிறது ஒரு ஃபாரெக்ஸ் டூலாக வந்து செயல்படுது. அது மூலமாக சென்ட்ரல் பேங்க் தன்னுடைய கரன்சியை மற்ற கரன்சியை பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா மற்ற கரன்சியை செல் பண்ணுறதுக்காக நம்மளுடைய டொமஸ்டிக் கரன்சியை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் தான் வந்து ஃபாரெக்ஸ் ஸ்வாப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது தான் அல்டிமேட்டாக இப்போ நடந்திருக்கு. ஸோ டாலர் ருப்பி செல்லார் பை ஸ்வாப்பில் வந்து என்ன நடக்கும்னா யூஎஸ் டாலர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க ஃபார் தி இந்தியன் ருப்பி அண்ட் ப்ராமிசஸ் டு பை டாலர்ஸ் ஃப்ரம் த பேங்க்ஸ் ஆஃப்டர் சம் இயர்ஸ். ஸோ இந்த சம் இயர்ஸ் அப்படிங்கிறது இந்த கான்டெக்ட்ஸில் 1.5 years வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதோடைய இம்பேக்ட் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது டாலர்ஸை மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அண்ட் சக்கிங் அவுட் ஆஃப் த ருப்பி ஃப்ரம் த ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஸோ முன்னாடி என்ன நடந்துச்சு, பேங்க் கிட்டேருந்து ருப்பி ஆர்பிஐ வாங்கினாங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ருப்பி வந்து இம்பைப் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரல் பேங்கோட மூவ் வில் ரெடியூஸ் த ப்ரெஷர் ஆன் இன்ஃப்ளேஷன் அண்ட் ஸ்ட்ரென்தன் ருப்பி. எதுக்காக இந்த மாதிரி மூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ருப்பி வந்து ஃபால் ஆகாமல் இருக்கணும், அது ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ ருப்பி உடைய மதிப்பு குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இம்பைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ருப்பி ஃபால் ரைஸ் இதை வந்து டிப்ரிஷியேஷன் அப்ரிஷியேஷன் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து பேசிக் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா. த மேஜர் இம்பேக்ட் வில் பி தட் லிக்விடிட்டி வில் ஷ்ரிங்க். ஸோ லிக்விடிட்டியை வந்துட்டு கர்டைல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மூவ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ த ஆர்பிஐ நார்மலி பிரிங்ஸ் டவுன் லிக்விடிட்டி இந்த சிஸ்டம் வென் இன்ஃப்ளேஷன் த்ரெட்டன்ஸ் டு ரைஸ் ஷார்ப்லி. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம எக்கனாமிக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆர்பிஐ கம்ஸ் இன் டு ஹேவ் த ப்ளே. ஓகேங்களா. ஸோ அப்போ வித் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ரைசிங் ஷார்ப்லி இந்த வீக் ஆஃப் ரஷ்யா உக்ரைன் வார் இன்ஃப்ளேஷன் இஸ் செட் டு ரைஸ் இன் தி கம்மிங் டேஸ். இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து லாஸ்ட் இயர் ஏன் வந்து இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ஸ்வாப்புக்கு ஆர்பிஐ முன் வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. ஏன் அப்போ வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் சமயத்தில் வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்த கண்டிஷன்னால் ஆர்பிஐ பேங்க்குக்கிட்ட இருந்து ருப்பீஸ் எல்லாம் வாங்கிட்டு டாலரை வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்துலையுமே வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, எஃபிஐ அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபாரின் பிஸ்னஸ்மென், ஸோ அவங்கள தான் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுமே வந்து இந்தியாவிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் ருப்பியை வந்துட்டு இம்பைப் பண்ணி டாலர்ஸை வந்து பேங்க்குக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்வாப் ஆக்ஷன் வந்து ரிவர்ஸ் வேலையுமே வந்து நடக்கலாம், முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா வியன்னா கன்வென்ஷன். ஸோ வியன்னா கன்வென்ஷன் அப்படிங்கிறது நம்ம பேசிக் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது ஓசோன் டிப்ளீஷனை காப்பாற்றுறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் வியன்னா கன்வென்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபேக்டாக வந்து படிச்சிருப்போம். ஆனால் இந்த வியன்னா கன்வென்ஷன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் என்ன மாதிரி சொல்லப்படுது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வியன்னா கன்வென்ஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஆன் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் 1961 வந்து சைன் பண்ணப்படுது. இட் இஸ் அ யுனைடெட் நேஷன்ஸ் ட்ரீட்டி. ஓகேங்களா. ஸோ இந்த வியன்னா கன்வென்ஷனில் என்னென்ன மாதிரிலாம் பிரின்சிபல்ஸ் செட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் எப்படி தன்னுடைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை மேக் பண்ணணும், எப்படி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் த கண்ட்ரீஸை ரைட்டைன் பண்ணுறதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தான் வந்து வியன்னா கன்வென்ஷனில் நிறைய பிரின்சிபல்ஸில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் தி பிரின்சிபல் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா தான் டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி அப்படிங்கிறது என்னென்னா அதோடைய ப்ரிவிலேஜ் ஆஃப் எக்ஸம்ஷன் ஃப்ரம் சர்டன் லாஸ் அண்ட் டாக்ஸஸ் கிராண்டட் டு டிப்ளமேட்ஸ் பை த கண்ட்ரி இன் விச் தே ஆர் போஸ்டட். அதாவது இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு XYZ அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்கு வந்து ட்ராவல் பண்ணுறோன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸ்க்கு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த ப்ரிவிலேஜஸ் எல்லாம் தான் வந்து டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காரு, ஹவுஸு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுக்குறாங்களே. ஸோ அதெல்லாமே வந்து டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் வாஸ் ஃப்ரேம்ட் ஸோ தட் டிப்ளமேட்ஸ் குட் ஃபங்க்ஷன் வித்தவுட் ஃபியர். ஸோ அவங்களுக்கும் நல்ல ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து நடக்கும். அவங்க வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் தங்களுடைய வேலையை வந்து செயல்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கிறது தான் இந்த டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி பிரின்சிபல் அண்டர் வியன்னா கன்வென்ஷன். ஓகேங்களா. ஸோ இந்த டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி ஃப்ளோஸ் ஃப்ரம் 2 conventions பாப்புலர்லி கால்டு த வியன்னா கன்வென்ஷன் இன் த 1961 கன்வென்ஷன் அண்ட் த கன்வென்ஷன் ஆன் கான்சுலர் ரிலேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த 2 கன்வென்ஷனும் இட் இஸ் ரிலேட்டட் டு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் விச் இஸ் ஆல்சோ known as டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி. ஓகேங்களா. ஸோ அட் ப்ரெசென்ட் வந்து 193 countries have ratified the Vienna Convention, meaning they agree it should be legally binding on them. ஓகேங்களா. அதாவது கிட்டத்தட்ட 193 countries இந்த வியன்னா கன்வென்ஷன் வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸை அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் வச்சுருந்துருக்காங்க. இப்போ வந்து கனடாவோடைய ஆக்ஷன்ஸ், இந்தியா கனடா நிறைய டிப்ளமேட்டிக் ரைவல்ரி போய்ட்டுருக்கு இல்லையா. ஸோ அதனால் கனடாவோட ஆக்ஷன் வந்து வியன்னா கன்வென்ஷனுக்கு புறம்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து வியன்னா கன்வென்ஷன் நியூஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா தேஜ் நவ் எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் சைக்ளோன் ஓவர் தி அரேபியன் சி எல்லோ அலர்ட் இஷ்யூட் ஃபார் 8 districts இன் கேரளா. ஸோ இப்போ தேஜ் அப்படிங்கிற ஒரு புயல் வந்து அரேபியன் சீயில் வந்து கிளம்பி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் அப்படின்னா எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் வெரி சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 118 to 221 km/h இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நியூஸ்லேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. 125 to 135 km/h கஸ்டிங் டு 150 km/h வந்து அந்த புயலோட ஸ்பீடு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. மெயின்லி இந்த அரேபியன் சீல இருக்கிறதுனால கேரளாவில் இருக்க 8 districtsக்கு எல்லோ அலர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி புயல் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏமன் கோஸ்ட் க்ளோஸ் டு அல் கைடா. ஸோ ஏமன் நாட்டுக்கு பக்கத்தில் வந்து உருவாயிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எல்லோ அலர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சைக்ளோன் வார்னிங் சிஸ்டம்ஸில் வந்து IMD இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் வந்துட்டு 1875 வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் சைக்ளோன் வார்னிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு கலர் கோடட் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் விச் இஸ் நோ சிவியர் வெதர் எக்ஸ்பெக்டட். ஸோ நம்மளுடைய நார்மல் லைவ்லிஹுட்ஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோ அலர்ட் விச் இஸ் பி அவேர். ஓகேங்களா. ஏதோ ஒன்று நமக்கு அபரிமிதமாக வந்து வரப்போகுது, அபாயகரமாக வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதா தான் பி அவேர் விச் இஸ் டு ரிமைன் அலர்ட் அண்ட் கீப் அப் டு டேட் வித் த லேட்டஸ்ட் ஃபோர்காஸ்ட். அடுத்து ஆரஞ்ச் அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி ப்ரிப்பேர்ட், ரிமைன் விஜிலண்ட், கீப் அப் டு டேட் வித் லேட்டஸ்ட் ஃபோர்காஸ்ட் அண்ட் டேக் ப்ரிகாஷன்ஸ் வேர் பாசிபிள். ஸோ இப்போ மழை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் தான் பி ப்ரிப்பேர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டேக் ஆக்ஷன். ஸோ இப்போ மழை வந்தாச்சு, அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் டேக் ஆக்ஷன் விச் இஸ் டு ரிமைன் எக்ஸ்ட்ரா விஜிலண்ட், கீப் அப் டு டேட் வித் லேட்டஸ்ட் ஃபோர்காஸ்ட், follow orders and any advice given by the authorities and be prepared for extraordinary measures. ஸோ இந்த ரெட் அலர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட் ப்ரோன் ரீஜன்ஸ்க்கு அதிகமாக வந்து தந்துட்டுருப்பாங்க. அட் ப்ரெசென்ட் வந்து எல்லோ அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க விச் இஸ் டு பி அவேர். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கலர் கோடட் வார்னிங் சிஸ்டம் வந்து நம்ம ஈஸியாக எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் டேஸில் நம்ம பெருசாக வந்து அம்பரலாலாம் கேரி பண்ணிட்டு போக மாட்டோம். ஸோ அப்போ வந்து க்ரீன் அலர்ட். அடுத்து பார்த்திங்கன்னா பி அவேர். அப்போங்கும்போது மழை வர போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து எல்லோ அலர்ட் சிச்சுவேஷன். அடுத்து ஆரஞ்ச் அலர்ட் அப்படிங்கும்போது நம்ம எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா அம்ப்ரெல்லாவை எடுத்துக்கிட்டு போவோம். ஸோ அதான் வந்து பி ப்ரிப்பேர்டு, வி ஆர் ப்ரிப்பேர்டு ஃபார் ரெயின். ஓகேங்களா. ஸோ அதான் வந்து ஆரஞ்ச் அலர்ட். இதுவே வந்து மழை வந்துருச்சு அப்படின்னா நம்ம கொடை எடுத்து பிடிப்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து டேக் ஆக்ஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஏன் வந்து இதை அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா இந்த பர்டிகுலர் கலர் கோடட் வார்னிங் சிஸ்டம் வந்து UPSC மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ அதனால் இதையும் நல்லா வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா ப்ரிலிம்ஸ் அதில் ஏரியாலையுமே வந்து இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இப்போ அரேபியன் சீல மட்டும் இல்லாமல் பே ஆஃப் பெங்கால்லையுமே வந்து டிப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 24 மணி நேரத்துக்குள்ளே டீப் டிப்ரெஷனாக வந்து அது மாறும். ஸோ ஈவென்ச்சுவலி சைக்ளோனிக் ஸ்டார்ம் உருவாகும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ரெஷன் அப்படிங்கிறது லெஸ் தென் 51 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுவே டீப் டிப்ரெஷன் அப்படின்னா 52 to 61 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த புயல் காற்று வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதிகப்படியாக எப்போ போகும்னா சூப்பர் சைக்ளோனிக் ஸ்டார்ம் விச் இஸ் அபவ் 222 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இந்த ஒரு சார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்டி தான் வந்து வெளிவிட்டிருக்காங்க, இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சைக்ளோனை தாண்டி என்னென்னலாம் ஸ்டாட்டிக் போர்ஷன் நம்ம படிக்கணும் பேக் எண்டில் அப்படின்னு பார்க்கும்போது சைக்ளோன் ஃபார்மேஷனுக்கு உண்டான கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தென் 27 டிகிரி செல்சியஸ் ஓஷன் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸை, அப்புறம் இந்த மாதிரி சைக்ளோனுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் என்னென்ன பேர் வச்சுருக்கா, அதுக்குண்டான சில க்ரைட்டீரியா, இதெல்லாமே வந்துட்டு பேக் எண்டில் ஸ்டாட்டிக் போர்ஷனில் தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம இந்த 2 கலர் கோடிங் இது மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அண்ட் டேக்ஸ் எவேஷன் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். பிகாஸ் அடுத்த ஆர்டிக்கல் வந்து டேக்ஸ் எவேஷன் டேக்ஸ் அவாய்டன்ஸ் வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய இந்தியன் கான்டெக்ஸ்ட்டில் நம்ம டேக்ஸ் அவாய்டன்ஸையும் டேக்ஸ் எவேஷனையும் ரொம்ப மிஸ்மேட்சாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஆக்சுவலி என்னென்னா டேக்ஸ் அவாய்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து மினிமைசிங் ஆஃப் டேக்ஸஸ், அதாவது சட்டத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்து நம்மளுடைய டிடக்ஷன்ஸ் வந்து பண்ணுறது, டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்து முறையான சிச்சுவேஷன்ஸில் வந்து பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் டு செட்டிங் அப் டேக்ஸ் டிஃபரல் பிளான்ஸ் டேக்கிங் டேக்ஸ் கிரெடிட்ஸ், அதாவது இந்தந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் நம்ம டேக்ஸை வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் வந்து பண்ணுறது தான் டேக்ஸ் அவாய்டன்ஸ். இது வந்து லீகல் தான். ஓகேங்களா. இதுவே டேக்ஸ் எவேஷன் அப்படிங்கிறது வந்து டேக்ஸே பே பண்ணாமல் போகிறது, நம்மளுடைய இன்கம் வந்து ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது, அதே மாதிரி அதிகப்படியான எக்ஸ்பென்சஸை வந்து ரிப்போர்ட் பண்ணுறது, எந்தெந்த டேக்ஸையுமே வந்து நம்ம ப்ராப்பராக பே பண்ணாதது, இதெல்லாமே வந்து நாட் பேயிங் டேக்ஸஸ் டேக்ஸ் எவேஷனுக்கு கீழே வரும், விச் இஸ் இல்லீகல். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம அடுத்த ஆர்டிக்கலை வந்து பார்க்கலாம். டு கர்ப் எவேஷன் யூரோப்பியன் யூனியன் ரிப்போர்ட் கால்ஸ் ஃபார் 2% குளோபல் வெல்த் ஆன் பில்லியனர்ஸ். ஓகேங்களா. சாரி, குளோபல் வெல்த் டேக்ஸ் ஆன் பில்லியனர்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து யூரோப்பியன் யூனியன் டாக்ஸேஷன் வந்து போடலாம் அதிகப்படியாக நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட்ஸ் ஈக்குவலன்ட் டு 0% to 0.5% ஆஃப் தேர் வெல்த் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மெயின்லி இந்த குளோபல் டேக்ஸ் எவேஷன் ரிப்போர்ட் 2024 வந்து லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் மினிமம் டேக்ஸ் ஆன் பில்லியனர்ஸ் வந்து 2% இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அந்த 2% வந்து நம்ம கலெக்ட் பண்ணாவே நம்மளுடைய டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வுட் ஜென்ரேட் நியர்லி $250 billion ஃப்ரம் லெஸ் தென் 3,000 இண்டிவிஜுவல்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 3000 கிட்டேருந்து மட்டும் $250 billion தான் நம்ம டேக்ஸாக மட்டும் நம்ம பெற முடியும் இந்த 2% வெல்த் டேக்ஸ் அப்படின்னு வந்து போட்டால் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1995லேருந்து ஒரு வருஷமுமே வந்து அந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸோடைய க்ரோத் 7% வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் ஸோ அது அவங்களுடைய ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட்டுமே வந்து 7% வந்து இன்க்ரீஸ் ஆகிற காரணத்தினால அவங்கக்கிட்ட அவ்வளோ மணி தேங்கி இருக்குது. அதில் வந்து டேக்ஸ் நம்ம பண்ணோம்னாவே நமக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அட் த குளோபல் லெவல். ஸோ அப்போ குளோபல் லெவல்னால் அந்த டேக்ஸ் கலெக்ஷன்லாம் எந்த கண்ட்ரிக்கு போய் சேரும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எந்த கண்ட்ரியில் அந்த பர்டிகுலர் கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ட் ஆகிருக்கோ ஸோ அந்த கண்ட்ரிக்கு வந்து போய் சேரும். அதே மாதிரி எந்தெந்த கண்ட்ரிக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த கண்ட்ரியிலேருந்து அவங்க டேர்ன் ஓவர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு கண்ட்ரிக்குமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து குளோபலைஸ்டு டேக்ஸ் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த டேக்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு பிகாஸ் ஆஃப் தி ஒன் மெஷர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன மெஷர்னா ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பேங்க் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் மெஷர் மூலமாக ஆஃப்ஷோர் டேக்ஸ் எவேஷன் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம டேக்ஸ் எவேஷன்னா என்னென்னு பார்த்தோம், விச் இஸ் இல்லீகல். ஸோ ஆஃப்ஷோர் அப்படிங்கிறது வந்து வெவ்வேறு கண்ட்ரீஸில் வந்துட்டு போய் அங்கே வந்து டேக்ஸ் ஹேவன் கண்ட்ரீஸாக இருக்கும், அதாவது அங்கே லோ ஆர் நோ டேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸில் போய் ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக அதிகப்படியான ப்ராஃபிட் அந்த ரெஸ்பெக்டிவ் கம்பெனி ரீப் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ அதனால தான் அவங்களுக்கு அதிகப்படியான ப்ராஃபிட் வரும்.
வரும். ஸோ அதை வந்து கம்மியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் தி ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பேங்க் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மெஷரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். மெயின்லி ஓவர் தி பாஸ்ட் 10 years அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ த ரிப்போர்ட் அப்சர்வ்ட் தட் பிஃபோர் த மெஷர் கேம் இன் டு எஃபெக்ட் households owned the equivalent of 10% of world GDP in financial wealth in tax havens globally, the bulk of which was undeclared to tax authorities and belonged to high net worth individuals. அதாவது இந்த பர்டிகுலர் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பேங்க் இன்ஃபர்மேஷன் மெஷர் வர்றதுக்கு முன்னாடி அதிகப்படியாக ஜிடிபி அமௌண்ட் கிட்டத்தட்ட 10% ஆஃப் தி வேர்ல்டு ஜிடிபி வந்து லாஸ் ஆகிருந்திருக்கு டு தி கண்ட்ரீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க டேக்ஸ் வந்து ஏமாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா there is still the equivalent of 10% of the world GDP in offshore household financial wealth. இப்போவுமே வந்து அந்த 10% ஆஃப் தி வேர்ல்டு ஜிடிபி வந்து ஆஃப்ஷோர் ஏரியாஸ்லாம் தான் இருக்குது. ஆனால் அதில் 25% தான் வந்து டாக்ஸேஷனுக்கே எவேட் ஆகுது. ஸோ இப்போ மீதி 75% மோஸ்ட்லி அவங்க டேக்ஸ் அவாய்டன்ஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா மோஸ்ட்லி இந்த சின்ன சின்ன டேக்ஸஸ் எல்லாம் அவங்க கட்டிடுறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ 10% வந்து இன்னுமே இருந்தாலுமே அந்த 25% அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 10%ல் இருந்து தான் அந்த 25% to 75% அதை வந்து நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரிடக்ஷன் இன் நான் கம்ப்ளைன்ஸ் இஸ் அ மேஜர் சக்ஸஸ் தட் ஷோஸ் தட் ரேபிட் ப்ரோக்ரஸ் கேன் பி மேட் அகேன்ஸ்ட் டாக்ஸ் எவேஷன் இஃப் தேர் இஸ் த பொலிட்டிக்கல் வில் டு டூ ஸோ. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பேங்க் இன்ஃபர்மேஷன் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் வில் வித் த கண்ட்ரிஸ் இருந்தால் தான் வந்து பண்ண முடியும். அதாவது அந்த ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் ஆக்டிவ் ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்லேயுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு கண்ட்ரிஸும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனால் அடிஷ்னலாக நிறையா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக இன்னுமே நம்ம டேக்ஸ் எவேஷனை தடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ குளோபல் டேக்ஸ் மெக்கானிசமில் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு மெஷர் தான் இருக்கா டு கர்ப் த டேக்ஸ் எவேஷன் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இருக்குது. அந்த மற்ற இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் மினிமம் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. 15% வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் மேலே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2012 வந்து 140 கண்ட்ரீஸ் அண்ட் டெரிட்டரிஸ் மேலே வந்து வச்சுருந்தாங்க. அதாவது நீங்கள் என்ன தான் ப்ராஃபிட் எடுத்தாலுமே என்ன தான் டேக்ஸ் எவேஷன் இந்த மாதிரி டேக்ஸ் அவாய்டன்ஸ் பண்ணாலும் ஒரு மினிமமாக 15% டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி OECD ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு கீழே ஒரு மேண்டேட்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் அது வந்து ப்ராப்பராக இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணப்படலை, இன்னுமே ஃபாலோ பண்ணப்படலை, அதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ அது வந்து ரொம்ப டிஸ்பாயிண்டட் ஸ்டேட்டில் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் 15% குளோபல் மினிமம் டேக்ஸ் கொண்டு வந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னா குளோபல் டேக்ஸ் ரெவன்யூஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கனவு கண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னுமே வந்து அது ரீப் ஆகலை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன மாதிரிலாம் லூப் ஹோல்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது க்ரீன் வாஷிங் தி குளோபல் மினிமம் டேக்ஸ். அதாவது இப்போ குளோபல் மினிமம் டேக்ஸில் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. அதில் வந்து க்ரீன் வாஷிங் அதாவது என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி செக்டருக்கு வந்து டேக்ஸ் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்டேஷன் இருக்குது. அதனால நிறையா எம்என்சிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல பிளான்ட் நடுறோம், இந்த இடத்துல நாங்கள் வேஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு நாங்கள் ரீசைக்கிள் பண்ணுறோம், அந்த மாதிரியெல்லாம் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி இனிஷியேட்டிவ்ஸ் நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லி ஒரு முகப்பூச்சு கொடுத்து க்ரீன் வாஷிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ க்ரீன் வாஷிங் இட் இஸ் ஆல்சோ அ ப்ரிலிம்ஸ் கொஷின், ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸ் கொஷின். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு ஏமாத்துறது, அதுதான் வந்து சின்ன கான்செப்ட் ரிலேட்டட் டு க்ரீன் வாஷிங். ஓகேங்களா? ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறது, ஆனால் பின்னாடி போய் பார்த்தா வந்து ஒன்றுமே அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் வந்து நிறைய எம்என்சிஸ் வந்து தப்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து 15% வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ 15%க்கு கம்மியாக தான் அவங்க டேக்ஸ் கட்டுறாங்க. அது ஒரு லூப் ஹோல். செகண்ட் லூப் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விதத்தில் வந்து அக்ரெசிவ் டேக்ஸ் காம்படிஷன் வந்து நடக்குது, which are emerging forms that are severely affecting government revenues. சின்ன சின்ன பெட்டி கேசஸ்லேயுமே வந்துட்டு எப்படி கவர்மெண்ட்டை வந்து ஏமாற்றலாம் டேக்ஸ் கட்டாமல் அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு விதத்தில் யோசித்து அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அதனாலேயுமே வந்து இந்த லூப் ஹோல் வந்து க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பேங்க் இன்ஃபர்மேஷன் தான் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிய வந்திருக்கு.
அது இல்லாமல் சில கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய டேக்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்எம்இ செக்டர், ரினியூவபிள் எனர்ஜி செக்டர், இந்த மாதிரி செக்டருக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சில டிடக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து தராங்க. ஆனால் ஜென்ரல் இன்கம் டேக்ஸ் ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் டேக்ஸ் பேயர்ஸ் மேலே தான் வந்து படுது. ஸோ நார்மலாக டெய்லியுமே ரெகுலராக டேக்ஸ் கட்டிகிட்டே தான் வந்து இருக்காங்க. ஆனால் புதுசாக சன்ரைஸ் செக்டரு, எமர்ஜிங் செக்டரு அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிட்டு அவங்க டேக்ஸ் ரிடக்ஷன்ஸ் வந்துட்டு கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த ஒரு பேர்டன் வந்து டொமஸ்டிக் டேக்ஸ் பேயர்ஸ் மேலே விழுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் டேக்ஸ் கலெக்ஷன் ரொம்ப வீக்கனாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சில ஃப்ரேம் ஒர்க் அடாப்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் வந்து அவங்க வாலண்டரிலியாக வந்து டேக்ஸ் ரெவன்யூஸை வந்து ஃபோர்கோ பண்ணுறாங்க. பிகாஸ் நம்மளுடைய கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகணும், எம்எஸ்எம்இ செக்டர் இன்க்ரீஸ் ஆகணும், சன்ரைஸ் செக்டர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனெக்டேஷனில் நிறையா டேக்ஸ் கலெக்ஷன்ஸை வந்து நிறைய கவர்மெண்ட் ஃபோர்கோ பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது என்ன தான் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு நல்லதாக இருந்தாலும் பேக் எண்டில் ஒரு நெகட்டிவ் ஸ்பில்லோவர் எஃபெக்ட்ஸ் வந்து நடக்குது டு தி அதர் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம கண்ட்ரியில் கொடுக்கக்கூடிய அந்த டேக்ஸ் டிடக்ஷன்ஸு டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குளோபல் லெவல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அது அபரிமிதமாக கொடுக்கும்போது ஒரு நெகட்டிவ் ஸ்பில்லோவர் வந்து இருக்கிறதா செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ கண்ட்ரி ஏ இருக்குது, கண்ட்ரி பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டேக்ஸ் பேயர் இந்த கண்ட்ரி ஏ ஹேஸ் அ பேங்க் அக்கௌண்ட் இன் கண்ட்ரி பி. ஸோ கண்ட்ரி பியில் வந்து ஒரு டேக்ஸ் பேயர் ஆஃப் கண்ட்ரி ஏ வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கண்ட்ரி பியில் இருக்கக்கூடிய பேங்க்கு discloses financial account data to authorities in country B. ஓகேங்களா. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் இன் கண்ட்ரி பி என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக கண்ட்ரி ஏல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ்க்கு ஓகேப்பா உங்கள் கண்ட்ரி ஏலேருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் இந்த மாதிரிலாம் வந்து ஃபினான்ஷியல் டேட்டா வந்து வச்சுருக்கிறதா வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ எந்தெந்த மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி பர்சன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அக்கௌண்ட் நம்பரு, நேமு, அட்ரஸு, டேட் ஆஃப் பர்த், டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அவங்க எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அந்த ரெஸ்பெக்டிவ் டெபாசிட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க, அதுக்குண்டான டிவிடெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் தி சர்டன் இன்சூரன்ஸ் பாலிசிஸ், அவங்க ஏதாவது இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்குண்டான ரெசிப்ட், கிரெடிட் பேலன்சஸ் ஆன் அக்கௌண்ட்ஸ், ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் தி சேல் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஷேர்ஸு, செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரிலாம் அவங்க விற்றுட்டு காசு வாங்குவாங்க இல்லையா. ஸோ அதுக்குண்டான ப்ரொசீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த ஆர்டிக்கலில் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் மட்டுமே வந்து பத்தாது, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் வந்து தெரியப்படுறது மூலமாக இன்னுமே நம்ம டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் அக்ராஸ் தி குளோப் வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரசன்ஸ் மேக்கிங் அனிமல்ஸ் க்ளோ. இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் இந்த 4 டெர்மினாலஜிஸை சுற்றி தான் வந்து ரிவால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரேலிக் ஸ்கேட்டரிங். நம்ம ஸ்கை ஏன் ப்ளூவாக இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் ஆஃப் தி க்ளவுட்ஸ் அண்ட் அதர் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா. ஸோ மெயினாக வந்து மேட்டர், ரேடியேஷன், இந்த பேசிக் லைட் ஃபிசிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்து ரேலிக் ஸ்கேட்டரிங் மூலமாக தான் நம்மளுக்கு ஸ்கை வந்து ப்ளூ கலரில் தெரியுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதாவது ப்ளூ லைட்டுக்கு தான் ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் வந்து இருக்கிறதுனால நம்மளோட விசிபிள் ஸ்பெக்ட்ரம் வந்து எடுத்துக்கிட்டோன்னா விப்ஜிஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ப்ளூக்கு வந்து ஷார்ட்டஸ்ட்டு வேவ் லென்த் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளுடைய ஸ்கை இந்த ப்ளூ கலரில் நமக்கு தெரியுது. ஸோ இந்த பர்டிகுலர் எஃபெக்ட் பேர் தான் ரேலிக் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஓகே, வானத்தில் வந்து ப்ளூ கலரில் தெரியுது, வானத்தில் இருக்கக்கூடிய மேகம் ஏன் வந்து ஒயிட் கலரில் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு எஃபெக்ட் வந்து சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மை ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ மை ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது என்னென்னா லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் லைட் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மூலமாக ரிஃப்ளெக்ட் பண்ணப்படுது. ஸோ அதனால தான் வந்து க்ளவுட்ஸ் எல்லாம் பேசிக்கலி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தானே. ஸோ வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அந்த லைட் ஃபெனமெனா வந்து ஆப்வியஸ்லி ஒயிட் கலரில் தென்படுது. ஸோ அதனால தான் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறது மை ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் வந்து சொல்லுது. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ரெண்டாவது கான்செப்ட். தேர்டு கான்செப்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரசன்ஸ் அண்ட் ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு ஒரு 2 கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஃப்ளோரசன்ஸ், ஃபாஸ்பரசன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இட் இஸ் ரிலேட்டட் டு லைட் ஃபிசிக்ஸ் கான்செப்ட் தான். ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கிள் லைட்டை அப்சர்வ் பண்ணி மறுபடியும் எமிட் பண்ணும்போது அதோடைய ரேஞ்ச் ஆஃப் எமிஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபாஸ்பரசன்ஸ் அண்ட் ஃப்ளோரசன்ஸோடைய வித்தியாசம் வந்து இருக்குது. ஒரு எலக்ட்ரான் which is observes a proton or a particle of light jumps to a higher energy level. அதாவது ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரான் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது கூட வந்து ஒரு ஃபோட்டான் தான் வந்து யூனிட் ஆஃப் லைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ
எலக்ட்ரானும் ஃபோட்டானும் வந்து மீட் பண்ணும்போது நமக்கு ஒரு லைட் எனர்ஜி வந்து கிடைக்குது. ஸோ அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு ஓகே எனக்கு ஃபோட்டான் கிடச்சிருச்சு அப்படின்னு எக்ஸைட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும். எனர்ஜி ரிலீஸ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு இந்த ஃபாஸ்பரசன்ஸ் எஃபெக்ட், ஃப்ளோரசன்ஸ் எஃபெக்ட்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் அந்த எக்ஸைட் ஆகிட்டு வருது இல்லையா, ஸோ அந்த எக்ஸைட் ஆகி வரக்கூடிய ஃபெனாமினனில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானோட ஸ்பின் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அந்த சேஞ்ச் ஆகாமல் இருக்கும்போது தான் வந்து ஃப்ளோரசன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு வந்து க்ரியேட் ஆகுது, நமக்கு லைட் ஷோ ஆகுது. இதுவே வந்து இந்த ஸ்பின் ஆகிற விஷயம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கும்போது அது ஃபாஸ்பரசன்ஸ். அதாவது நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ எலக்ட்ரான் இருக்குது, அது கூட ஒரு ஃபோட்டான் வந்து ஆட் ஆகுது. ஸோ இப்போ எலக்ட்ரான் என்ன ஆகும்னா ஓகேப்பா எனக்கு ஃபோட்டான் கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லி அதோடைய ரொம்ப எக்ஸைட் ஆகும். ஸோ எக்ஸைட் ஆகி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்லேருந்து அடுத்த ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வந்து போகும். ஸோ போயிட்டு கீழே வரும். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு போயிட்டு கீழே வரும். ஸோ அப்படி போயிட்டு கீழே வரும்போது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் வந்து ஒரு 1 மீட்டர் பர் செகண்டில் சுற்றுதுன்னு வச்சுங்களேன். மேலே போகும்போது 2 மீட்டர் பர் செகண்டில் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. அதோட ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகுது, அதோட ஸ்பின்னுடைய ஃபீச்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து ஃபாஸ்பரசன்ஸ் எஃபெக்டை கொடுக்கும். சேஞ்ச் ஆகலை அப்படின்னா ஃப்ளோரசன்ஸ் எஃபெக்டை வந்து கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபெனமினன். So the fluorescent lamp uses an electric discharge to bombard a material with UV light. ஸோ ஃப்ளோரசன்ட் லேம்ப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து இதில் சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மூலமாக வந்து ஒரு யூவி லைட்டை யூஸ் பண்ணி மெட்டீரியல் எஃபெக்ட் மூலமாக தான் லைட்டு வந்து ஷோ ஆகுது. ஸோ அதாவது ஃபோட்டான் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸைட் ஆகி நமக்கு ஃப்ளோரசன்ட் லைட் லேம்ப் வந்து இதாகும். அதே மாதிரி சில மேமல் ஸ்பீஷீஸில் இந்த மாதிரி ஃப்ளோரசன்ட் எஃபெக்ட் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 107 ஸ்பீஷீஸ் இது வரைக்கும் ஃப்ளோரசன்ட் எஃபெக்ட் காமிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எம்பரர் ஸ்கார்பியோனுமே இட் ஃப்ளோரசஸ் லைட் ப்ளூ கலர். ஓகேங்களா, ஆனால் எப்படி வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் மேமல்ஸ் எல்லாம் ஃப்ளோரசன்ட் எஃபெக்ட் காமிக்குது அப்படிங்கிறது கேட்டால் இன்னுமே வந்து தெரிய வரல அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ளோரசன்ஸ், ஃபாஸ்போரசன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஒரு கன்ஃபியூசிங் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளோரசன்ஸ் இருக்குது, பாஸ்போரசன்ஸ் இருக்குன்னா ஃப்ளோரசன்ஸ் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்துட்டு தெரியப்படாது. ஓகேங்களா, ஸோ இப்போ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமுக்கு ஓகேப்பா ஒரு சின்னதாக வெளிச்சமாக வந்துட்டு போயிடும். ஓகேங்களா, அதான் ஃப்ளோரசன்ஸ். இதுவே ஃபாஸ்போரசன்ஸ் வந்து லாங் டைமுக்கு நீடிக்கும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதோடைய அந்த எக்ஸைட்டிங் லெவல் வந்து ரொம்பவே ஸ்லோவாக ப்ரொசீட் ஆகும். அந்த 1 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து 2 மீட்டர்ஸ் பர் செகண்டுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து மெதுவாக ட்ராவல் ஆகும். அதனால தான் வந்து ஃபாஸ்போரசன்ஸ் ஒரு லாங் ப்ராசஸாக வந்து நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் ஸ்கை அந்த ஒரு டைமில் நம்ம சுற்றி எல்லாமே டார்க்காக இருக்கும்போது சில மெட்டீரியல்ஸ் வந்து லைட்டை வந்து எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், மினி எரியிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்பரசன்ஸ் எஃபெக்ட் தான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஃப்ளோரசன்ஸ். ஆல்வேஸ் எரிஞ்சிக்கிட்டது மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதோட பிரைட்னஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மின்னிலாம் வந்து எரியாது. ஸோ மின்னி எரியறது வந்து ஃபாஸ்பரசன்ஸ், மின்னாமல் எரியறது வந்துட்டு ஃப்ளோரசன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து ரெண்டுத்துக்கு ஒரு வித்தியாசம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேவுடைய டேட்டா பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டேட்டா பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் சமயத்தில் நிறையா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ரிவைவல் க்ரோத் பீரியடில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் உமன் ஒர்க்கிங் ஆஸ் அன்பெய்டு ஃபேமிலி ஹெல்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது உமன் அண்டர் தி அன்பெய்டு ஃபேமிலி ஹெல்பர் அப்படின்னா இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரல் ஜாப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு ஃபீல்டு இருக்குன்னா சொந்த நிலத்திலேயே வந்து போயிட்டு வேலை செய்கிறது. இப்போ அவங்க வந்து அன்பெய்டாக தான் வந்து இருப்பாங்க இல்லையா. ஸோ அன்பெய்டு ஃபேமிலி ஹெல்பர்ஸாக வேலை செய்கிறதுனால அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விச் இஸ் ஃப்ரம் 37.9% to 43% அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க பிட்வீன் தீஸ் 3 to 4 years. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பிட்வீன் 2019 to 2023 அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கேஷுவல் ஒர்க்கர்ஸ், அதாவது தினக்கூலிக்கு வந்து வேலை செய்கிறவங்க, கட்டட தொழிலாளர்கள், ஸோ அவங்களுடைய மந்த்லி ஏர்னிங்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ விச் இஸ் போத் மென் அண்ட் உமன் அண்ட் அக்ராஸ் போத் ரூரல் அண்ட் அர்பன் செக்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ அடிஷ்னலாக என்னென்ன மாதிரி ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல் ஜிடிபி க்ரோத் பிட்வீன் 2022 to 2023 பார்க்கும்போது 7.2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த 7.2% ஜிடிபி இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு வந்து பார்க்கும்போது 3 செக்டரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிலேட்டட் டு எம்ப்ளாய்மெண்ட், அர்பன், ரூரல் மேல் செல்ஃப் எம்ப்ளாய்டு அண்ட் ரூரல் உமன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 3 பீப்புளுக்கு மட்டும்தான் 7.2% அளவுக்கு
ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதோடைய ஸ்டாகர்ட்னஸ் வந்து டெபிக் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பேண்டமிக் அப்புறம் நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ரெக்கவரி ஃபேஸ் வந்து கே ஷேப்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறத. இந்த கே ஷேப் ரெக்கவரி பற்றி நம்ம ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ்லேயுமே வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் வந்து ஷார்ட்டாக ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்கனாமி ஓரளவுக்கு க்ரோத்தில் வந்து போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எப்படியே போயிட்டே இருக்குது க்ரோத்தில். ஆனால் ஒரு சடனாக ஒரு ரெசெஷன் வந்து வருது. அதான் வந்து நம்ம பேண்டமிக் எல்லா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் அப்படி குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ குறைஞ்சதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி இப்போ இது வந்து குறைஞ்சிருக்க ஃபேஸ். ஸோ 2020 வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போவாங்க. ஒரு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி பாவர்ட்டியை நோக்கியே வந்து போய்ட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கே ஷேப்டு ரெக்கவரி. அதாவது பணக்காரங்க எல்லாமே வந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு புதுசாக ஒரு பர்டிகுலர் செக்டரில் க்ரோத் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து போய்ட்டுருப்பாங்க அவங்களுடைய எக்கனாமிக் க்ரோத். இதுவே வந்து நிறையா மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரங்களே வந்து இழந்து பாவர்ட்டி நிலைமைக்கு தள்ளப்பட்டுருப்பாங்க. ஸோ அதான் வந்துட்டு கே ஷேப் ரெக்கவரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த PLFS ஃபைண்டிங் படியுமே வந்து கே ஷேப் ரெக்கவரி தான் நம்ம கண்ட்ரியில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த PLFSஸை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். எத்தனை வருஷமாக அதை லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2017 இப்போ வரைக்கும் PLFS வந்து லான்ச் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் PLFS கீழே மொத்தம் நம்ம 3 டெர்மினாலஜிஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். இந்த பர்டிகுலர் பார்ட்டிசிபேஷன் ரேட் என்ன சொல்லுதுன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் தி ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் விச் இஸ் aged 15 years and above, that is either employed or unemployed but willing to looking for employment. ஸோ வேலை செய்ய விரும்புவோரும் வேலை செய்கிறவங்களும் எத்தனை பேர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது தான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து மெஷர் பண்ணப்படுது, விச் இஸ் above the age of 15 years. அடுத்து ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, எந்தெந்த பர்சன்ஸ்லாம் எம்ப்ளாய்டாக இருக்காங்க, வேலையில் இருக்காங்க, நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி, அதுதான் வந்து ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. அடுத்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் யாருன்னா பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அன்எம்ப்ளாய்டாக வந்து இருக்காங்களோ, வேலை இல்லாமல் இருக்காங்களோ, ஸோ அவங்க தான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டில் வந்துட்டு வருவாங்க. ஸோ இட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன்ஸ் அன்எம்ப்ளாய்ட் அமங் தி பர்சன்ஸ் இந்த லேபர் ஃபோர்ஸ். ஸோ லேபர் ஃபோர்ஸ் அது வேலைக்கு போக விரும்புவோரில் எத்தனை பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க, ஸோ அதுதான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்னிப்ஷாட்டில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரீஸ்டோரிங் த எக்கலாஜிக்கல் ஹெல்த் ஆஃப் தி ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸோடைய ப்ரோன்னஸ் ஆஃப் டு ஃப்ளட்டு, அதே மாதிரி மற்ற டிசாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துட்டே வந்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ரீஜன் வந்து ரொம்பவே புவராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ கேரிங் கெப்பாசிட்டினா தாங்கும் திறன். ஸோ அந்த நிலம், அந்த இருக்கக்கூடிய அந்த ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோடு, லேண்ட் ப்ரெஷர்லாம் வந்துட்டு தாங்கும் திறன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்து இருக்குது தேன் அதர் கவுண்டர் பார்ட்ஸ் ஆஃப் தி இந்தியா. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இதுக்காக ஒரு வாய்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரீசெண்டாக யூனியன் கவர்மெண்ட் அஃபிடவிட் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, விச் இஸ் பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆஃப் தி GB பண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிமாலயன் என்வாயன்மெண்ட் ஷுட் பி த லீட் இன் அசஸிங் இன் கேரிங் கெப்பாசிட்டி அண்ட் த கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஆல் 13 ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஷுட் பி டிட்டர்மைண்ட். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஹிமாலயன் ரீஜனில் வந்திருந்தாலுமே இந்த ரெஸ்பெக்டிவ் GB பண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிமாலயன் என்வாயன்மெண்ட்டோட டேரக்டர் தான் ஒரு லீடாக வந்து இருக்கணும் ரிலேட்டட் டு அசஸ்மெண்ட் ஆஃப் தி கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 13 ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லையுமே வந்து மேற்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹிமாலயன் பிளேட்டுங்கிறது ஒரு லாங் பிளேட். ஸோ ஒரு இடத்துல வந்து எஃபெக்ட் ஆச்சுன்னா இன்னொரு இடத்துல ஆப்வியஸ்லி ஃப்யூச்சரில் எஃபெக்ட் காமிக்கும். ஸோ அதனால தான் வந்து எல்லா பக்கமுமே வந்து அந்த அசஸ்மெண்ட் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அடிஷ்னலாக ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் குரூப்புமே வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டைம் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்டிவ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி ஃப்ரம் தி அகாடமியாலேருந்து சொல்கிறாங்க. அதாவது அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து ஒரு டெக்னிக்கல் குரூப் இருந்தால் மட்டும்தான் வந்து ஹிமாலயன் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த ஜியாலஜிக்கல் ஃபெனாமெனாவை ப்ராப்பராக ஸ்டடி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ எந்தெந்த இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் குரூப்பில் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எங்கே இருக்குன்னா போபாலில் இருக்குது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹைட்ராலஜி ரூர்க்கியில் வந்து இருக்குது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் வந்து டேராடூனில் இருக்குது. நேஷனல் என்வாயன்மெண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நாக்பூரில் இருக்குது. வாடியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிமாலயன் ஜியாலஜி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேராடூனில் இருக்குது. இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் டேராடூனில் இருக்குது. வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா டேராடூன் அந்த ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் ரீஜன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் ரீஜன் இஸ் பேஸ்ட் ஆன் மேக்ஸிமம் பாப்புலேஷன் சைஸ் தட் அன் எக்கோசிஸ்டம் ஒரு என்வாயன்மெண்ட்
can sustainably support over a specific period without causing significant degradation or harm towards natural resources and overall health. அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு பர்டிகுலர் ஜியாலஜிக்கல் லேண்டு எந்த அளவுக்கு பாப்புலேஷன் ரிசோர்ஸஸ் எல்லாம் தாங்க முடியும், அந்த பாப்புலேஷனுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ரிசோர்ஸஸ் ஈக்குவலண்ட்டாக இருக்கா இல்லையா, ஸோ அதோடைய மொத்த ஒரு கவுண்டர் பார்ட்னா கேரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ யூனியன் கவர்மெண்ட்டுமே வந்து நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஃபார் தி ப்ரொடெக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஹிமாலயன் ரீஜன். ஸோ என்னென்ன மாதிரிலாம் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனிங் தி ஹிமாலயன் எக்கோசிஸ்டம், இந்தியன் ஹிமாலயாஸ் கிளைமேட் அடாப்டேஷன் ப்ரோக்ராம், செக்யூர் ஹிமாலயா ப்ராஜெக்ட் அண்ட் recent guidelines on carrying capacity in the Indian Himalayan region which was circulated on January 2020. ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி நிறையா ஸ்டடீஸ் பை வேரியஸ் இன்ஸ்டியூட்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ கோர்ட்டுக்கிட்ட ஒரு டைரக்டிவ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது கோர்ட் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸில் ஹிமாலயன் ரீஜனில் பாதுகாக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்க அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும்னு கோர்ட்டு வலியுறுத்துறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன மெயினாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபெயிலியராக நடந்துக்குண்டான காரணங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரி ரெக்கமெண்டேஷன்ஸை தான் வந்து பண்ணுறாங்க இல்லையா சில குரூப்ஸை. ஸோ அதெல்லாமே வந்து சில ஃப்ளாடு சிஸ்டமாக வந்து இருக்குது. அதாவது பேருக்கு ஒரு ஸ்டடி வந்து மேக் பண்ணணும், ஒரு டிக் பாக்ஸில் வந்து ஒரு டிக் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்டடி மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கனெக்டேஷன் வந்து இவ்வளோ நாளாக வந்து க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ யாருமே வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு வந்து பெரும்பாலான மக்கள் சொல்லலை அப்படிங்கிறத மெயினாக சொல்கிறாங்க. நிறையா டெக்னிக்கல் குரூப்ஸ் ஹிமாலயன் ரீஜன் ரொம்பவே டிவாஸ்டேட்டிங்காக தான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை யாருமே வந்து அந்த மக்களும் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆகட்டும் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபோக்கஸ் ஹேஸ் டு பி ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தட் என்ஹம்பஸஸ் தி லார்ஜர் கேன்வாஸ் ஆஃப் கேரிங் கெப்பாசிட்டி. அந்த ப்ராசஸ் ஷுட் பி பீப்புள் சென்ட்ரிக். ஸோ இனி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு பீப்புள் சென்ட்ரிக்காகவும் இருக்கணும், அதே சமயத்தில் வந்து சஸ்டைனபிள் வேலையும் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இன்ஸ்டிடியூட்ஸுமே வந்து தங்களுடைய டொமைன்ஸில் ப்ராப்பராக ஆக்ட் பண்ணாலே இந்தியன் ஹிமாலயன் ரீஜன் நல்லா சேஃப்கார்ட் பண்ண முடியும், மெயின்லி ஃபார் பாலிசி மேக்கிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ there is a wider and longer term need for assessing the overall sustainable capacity of the environment of the whole state. எந்த ஒரு சஸ்டைனபிள் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் எல்லாமே கம்ப்ரைஸ் ஆகும். என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பயாலஜிக்கல், அதே மாதிரி ஃபுட்டு, ஹேபிட்டட்டு, வாட்ரு, எக்காலஜி, அக்ரிகல்ச்சர் இதெல்லாமே கம்ப்ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ரீசன்ட் பாப்புலேஷன் இன் தி இந்தியன் ஹிமாலயன் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸில் வந்து வாழ்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஷுட் நாட் பிகம் அ பியூரோக்ராட்டிக் ஒரு டெக்னிக்கல் குரூப். ஸோ எந்த ஒரு கமிட்டி நம்ம லே பண்ணாலுமே அதில் வந்துட்டு சிட்டிசன் ரெப்ரசன்டேஷனுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நம்ம எக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு எக்கலாஜிக்கல் கன்சர்வேஷன் ஓரியன்டாகவே போயிட்டு இருந்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குன்னு சில தேவைகள் இருக்கும் இல்லையா. ஸோ அதை எப்படி நிறைவேற்றலாம் அப்படிங்கும்போது அந்த மக்களோட வாய்ஸுமே வந்து அது சில குரூப்ஸில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஹியூமன் எக்காலஜி அப்படிங்கிறது ரெண்டுமே கைகோர்த்து சேர்ந்து தான் போயிட்டுருக்கணும். ஸோ ஒரு சஸ்டைனபிள் வே ஆஃப் லிவிங்க்கு அதுதான் ஒரு தாரக மந்திரா மாதிரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இன் ஆர்டர் டு எவாலுவேட் த சோஷியல் டைமென்ஷன் ஆஃப் த சஸ்டைனபிலிட்டி இட் இஸ் நெசசரி ஃபார் தி எக்ஸ்பர்ட் கமிட்டி டு டைரக்ட் ஈச் பஞ்சாயத் கமிட்டி அண்ட் முனிசிபாலிட்டி டு present its recommendations by responding to the population sustainability criteria which is well established and should be circulated immediately to each local government center. ஸோ இப்போ நான் சொன்னதே தான் வந்து இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஹியூமன் அண்ட் எக்கலாஜி ஸோ ரெண்டுமே சேர்ந்து போகணும்னா அவங்களோட வாய்ஸுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில பாலிசிஸ் எல்லாம் டிவைஸ் பண்ணி உடனே லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு எடுத்து கொண்டு போய் செல்லணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டோரிங் தி எக்காலஜி ஆஃப் தி ஹிமாலயன் ரீஜன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஹிமாலயன் எக்கோசிஸ்டமில் வந்து என்னென்ன மாதிரிலாம் எடுத்திருக்காங்க, ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். ஒன்ஸ் வந்து நம்ம ரீகேப் பண்ணிக்கலாம். நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் ஹிமாலயன் எக்கோசிஸ்டம், செக்யூர் ஹிமாலயா ப்ராஜெக்ட், இந்தியன் ஹிமாலயன் கிளைமேட் அடாப்டேஷன் ப்ரோக்ராம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்லைட் அண்ட் எர்த்குவேக் ஆக்டிவிட்டீஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக நேஷனல் சென்டர் ஃபார் சைஸ்மாலஜி விச் இஸ் டு மானிட்டர் எர்த்குவேக் ஆக்டிவிட்டி 24/7 வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். வாடியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹிமாலயன் ஜியாலஜி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எனேபிளிங் தி எவாலுவேஷன் ஆஃப் seismic hazards அண்ட் earthquake precursor ஸ்டடீஸ். ஓகேங்களா. இப்போ இஸ்ரோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லேண்ட்ஸ்லைட் சசபிலிட்டி ஜோனேஷன் மேப்பிங், அதாவது லேண்ட்ஸ்லைடுக்கு என்னென்ன ஏரியாஸ்லாம் ரொம்பவே ப்ரோனாக இருக்குது அதுக்கு உண்டான மேப்பெல்லாம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா லேண்ட் ப்ரோன்
லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியா டெவலப்மெண்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் ரீஜன் ரொம்பவே லேண்ட்ஸ்லைட் அதிகமாக இருக்குன்னா அங்கே எப்படி டெவலப்மெண்ட் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நிறையா பிளான்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட் அட்லஸ் ஆஃப் இந்தியாவை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்லைடோட இன்டென்சிட்டி வந்து என்னென்ன மாதிரிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த லேண்ட்ஸ்லைட் அட்லஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து டெபிக்ட் பண்ணியிருந்திருக்கும், விச் இஸ் பை நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிசலேனியஸ். இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக வந்து இந்தியா சென்ஸ் மெடிக்கல் சப்ளைஸ் டிசாஸ்டர் ரிலீஃப் எய்ட் டு வார் ஆன் காசா வியா எஜிப்த். ஸோ எஜிப்த் வழியாக வந்து காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய அந்த நிறையா இன்ஜூர்டு பர்சன்ஸ்க்கு நம்ம மெடிக்கல் சப்ளைஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா. நம்மளுடைய இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப ஹியூமனிடேரியனாக வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரூட்ஸ் சேல் ஆஃப் நான் பாஸ்மதி ஒயிட் ரைஸ் டு 11 நேஷன்ஸ் வயா NCEL நேஷனல் கோஆப்ரேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் கம்பெனி விச் வாஸ் செட்டப் வித் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அசட்ஸ் ப்ரமோட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த NCEL மூலமாக ஒரு 11 கண்ட்ரீஸ்க்கு நம்ம நான் பாஸ்மதி ஒயிட் ரைஸ் வந்து சேல் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது ஏன் ஒரு நியூஸாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து நான் பாஸ்மதி ஒயிட் ரைஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பேன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் NCELக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் விச் இஸ் நோன் அஸ் மிஷன் மஹிளா சாரதி இனிஷியேட்டிவ். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 51 பஸ்ஸஸ் வந்து வில் பி ஆப்ரேட்டட் பை உமன் ஆஸ் டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸாக ஒரு ஸ்பெஷாலிட்டி ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன் உத்தரப்பிரதேஷ். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன ஃபர்ஸ்ட் சவுத் கொரியா, ஜப்பான் அண்ட் US பெர்ஃபார்ம் ஜாயிண்ட் ஏரியல் எக்ஸசைசஸ். ஸோ ஏரியல் எக்ஸசைசஸ் வந்து இந்த 3 கண்ட்ரீஸும் வந்து பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறதா சொல்கிறாங்க. மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் நியூக்ளியர் த்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்துட்டு எப்படி நம்ம பார்க்க முடியும், அதுக்கு உண்டான சில எக்ஸசைசஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் என்ன கேரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏரியல் எக்ஸசைசஸ் நடக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் ஐடியா பற்றி நம்ம பார்க்கலாம். பேட் இருக்கு இல்லையா, வவ்வால்கள் மூலமாக தான் வந்து நிறையா வைரஸஸ் எல்லாம் வந்து பரவுது. ஆனால் அந்த வைரஸ் வவ்வால்குள்ளே தான் இருக்குது. ஏன் ஆனால் வவ்வாலுக்கு வந்து எந்த ஒரு டிசீஸும் வந்து அட்டாக் ஆகிறதில்ல அப்படிங்கிறது வந்து சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு கேள்வியாக வந்து எழும்பியிருக்கு. ஸோ அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வவ்வாலுக்குன்னு ஒரு பர்டிகுலர் சில ஜீன்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ஷனாக வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த ஜீன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக நிறைய மெடிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். ஸோ அது மூலமாகவே அந்த நிறைய டிசீஸஸ் க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து தோணியிருக்கு. ஸோ பேட்ஸ் ஆர் ஷீல்டட் ஃப்ரம் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளினிக்கல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தேர் பாடிஸ் டு தேர் வைரஸஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ ஜீன்ஸ் இன்வால்வ் இன் சப்ரெசிங் டியூமர்ஸ் அண்ட் ரிப்பேரிங் DNA இதெல்லாமே வந்துட்டு வவ்வால்களில் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து பாசிட்டிவ் செலெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நேச்சரோட எவல்யூஷனில் வந்து எதெல்லாமே வந்து நம்மளுக்கு அடாப்டபிலிட்டியை தருதோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் செலெக்ஷன் க்ரைட்டீரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ பாசிட்டிவ் செலெக்ஷனில் வந்து இந்த பேட் வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிளாக வந்து இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் செலெக்ஷன் மூலமாக தான் வந்து பேட்ஸ் வைரஸஸ் தங்களுக்குள்ளே இருந்தாலுமே ரொம்ப நாளைக்கு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பேட்ஸுக்கு இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டிசீஸ் வர்றதுக்கு ரொம்பவே லோவர் சான்சஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சில பிளேசஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சாமுண்டி ஹில்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து இருக்குது, விச் இஸ் நியர் சாமுண்டி ஹில்ஸ் இஸ் நியர் மைசூர். ஓகேங்களா. அடுத்து சோமநாதபுரா டெம்பிள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் தான் இருக்குது. ஸோ சோமநாதபுரா அப்படிங்கிறது வந்து ஹொய்சலா குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டாக் வந்து நம்ம கண்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் மான்யூமெண்ட் வாங்குச்சு. ஸோ இந்த ஹொய்சலா டெம்பிள்ஸ் குரூப் ஆஃப் டெம்பிள்ஸில் மொத்தம் 3 டெம்பிள்ஸ் இருக்குது. சோமநாதபுரா டெம்பிள், சென்னகேசவா டெம்பிள், ஹொய்சலேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோமநாதபுரா டெம்பிள் வந்து மைசூர் பக்கத்தில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோட்டை ஆஞ்சநேய சுவாமி டெம்பிள் இட் இஸ் ஆல்சோ இன் மைசூர். ஸோ இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். இது Chalk and Talk UPSC and TNPSC Sociology optional videos in Tamil. So interested people can also check that. Thank you for your support. ஏதாவது இஷ்யூஸ் இருந்தனாலும் கமெண்ட்ஸ் தெரிவிக்கனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.